ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈரோட் ஸ்டைலில் ஃபேமஸான ஒரு ரெசிபி சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல காரசாரமாக இருக்கும். நல்லா ரசம் சாதம் இல்லை சாதத்துக்கும் பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வத்தல் நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 வத்தல். ஒரு கடாய் எடுத்துகிட்டு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த காரத்துக்கு நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு கை கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வணக்கணும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல மிளகா வத்தல், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ அந்த சிக்கனும் வத்தலும் நல்லா ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டு மசாலாலாம் பிடிக்கணும். நம்ம இந்த சிக்கனுக்கு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் வத்தல் மட்டும்தான் இதோட ஸ்பைசிக்கு, வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், சிக்கனில் இந்த தண்ணிலாம் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வைக்க போகிறேன் சிக்கன் வேகிறதுக்கு. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாவை இந்த மாதிரி பவுடர் பண்ணி, அதாவது ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு சிக்கனும். பாருங்கள், அடியில் நல்லா எண்ணெய், அந்த வத்தலோட அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் எல்லாமே இறங்கிடுச்சு. நம்மளோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கள்ல, கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. டேக் கேர், பை பாய்.